நோ காம்ப்ரமைஸ், ஒன்லி சரண்டர். 10 குருமூர்த்தி போனாலும் டாக்டர் ராமதாஸ் ஈல்டாக மாட்டாருங்க கருத்தை சொன்னேன். மர்ம கையில் உள்ள ஒரு பொம்மையாட்டு மகன் மாறிட்டானே. ஐயா, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து தோத்தாரியா, உண்மைதான் ஐயா. ஊதி பறக்க விட்ட பலூன்ல ஊசி வச்சு குத்துட்டேன்லாம் சொன்னீங்க ஐயா. நாங்க பெருமையா சொல்றோம், மனித நீதிக்கு மனிதனி உங்களை அத்தனை தொழிலும் தோக்கடிச்சு காட்டணும் டாக்டர் ஐயா. விக்கிரவாண்டிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ள வர விடாம வெரைட்டி அடிச்சாரு பாருங்க, அதுலதான் டாக்டர் ராமதாஸ் நிற்கிறாரு. நான் ஒருத்தன் தனியா வானத்தை நோக்கி பேசிட்டு இருந்தா என்ன எந்தமே ரியாக்ஷன் இல்லை, அவ்வளவுதாங்க அன்புமணிக்கு ஈர்ப்பு. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களை சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் டேனியல். என்ன சார் நீங்க சொன்னது ஒன்னொன்னா நடந்துகிட்டு இருக்கே. திரும்ப ராமதாஸ் பிரஸை சந்திச்சிருக்கிறார், மீண்டும் அணுகுண்டுகளை போட்டிருக்கிறார் அன்புமணி மீது. எப்படி பாக்குறீங்க சார்? டாக்டர் ராமதாஸ் வில் போர் உள்ள தலைவர் சொன்னேன், சந்தேகமே இல்லை. நான் தான் பாமகங்கிறாரு, தொண்டர்களும் வாக்காளர்களும் என் பக்கம் தாங்கிறாரு. உண்மைதானே? அவரை மீறி அன்புமணிக்கு யார் சீட்டு கொடுப்பா? நீங்க பாருங்க, பசுபதிகுமார் பராஸ் பசுவானுக்கு தம்பி, அவர்கிட்ட தான் எம்பி எல்லாமே இருந்தது. கடைசியில் கேடர்ஸும் மோட்டர்ஸும் யார்கிட்ட இருந்தாங்க? சிராக் பஸ்வான்ட்ட இருந்தாங்க. இப்போ அவர் பசுபதிகுமார் பராஸ் வந்து தேஜஸ்வி யாதவ் கிட்ட போய் நிற்கிறாரு. சிராக் பஸ்வான் வந்து மோடி கிட்ட மத்திய அமைச்சராக இருக்கிறாரு, எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. இந்த பஸ்வானுக்கு ஓட்டு வந்து நிதிஷ்குமாருக்கு எதிரான ஓட்டுங்கும் போது அதை எப்படி சமாளிக்கணும்னு அவங்க ஒரு லெவலில் அதை கொண்டு போகிறாங்க. இங்கே 4.3% வாக்கு கடைசியாக எடுத்தாங்க. இது ஃப்ளக்சுவேட்டிங் ஓட்டு தான். ஒரு கட்டத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுது இதே வன்னியர் ஓட்டு. 50-60% இருக்கிறாப்புல எடப்பாடி தொகுதியில். இந்த சமூக சூறையாடலுக்கு எதிராக தான் நான் கன்னியாகுமரியிலேருந்து இவர்கிட்ட வந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. உணர்வுபூர்வமாக கொள்கை அடிப்படையில் சமூக நீதி பார்வையில் தாழ கிடப்பாதை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்தவங்கிறனால தான் டாக்டர் ராமதாஸ்கிட்ட வந்து அவர் சொல்லணும். இப்போ மனச்சாட்சி இருந்தால் இப்போது அவர் பேசுவார், பேசினா கரெக்டாக இருக்கும். எங்கே பேச போகிறார் அவர்? எனிவே நம்ம உண்மையை பேசிடுவோம் அதுக்காக. ஸோ இந்த எமோஷ்னல் கம்யூனிட்டி வந்து நினச்சா எடப்பாடியை கூட எடப்பாடி தொகுதியில் 3வது தூக்கி போட்ட கம்யூனிட்டி. அப்போ அவன் எமோஷ்னலாக டாக்டர் ராமதாஸ் கூட திரளதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு கட்டம் வர அவன் டோட்டல் 1 இயரில் 40% 1 இயர் வர டாக்டர் ராமதாஸ் கிட்ட தரண்டான். 6% வாக்குன்னா 13% 1 இயரில் கொஞ்சம் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டினால கொஞ்சம் கூடுதலாக போலிங் வரும், கொஞ்சம் ஆர்வமாக அனுப்பாங்க. அப்போ 14% போல்டு ஓட்டில் இருக்குதுன்னு சொன்னால் இவர் 6 எடுத்திருக்கிறாருன்னா அதுக்குள்ளே இவரோட கொஞ்சம் தேவேந்திர ஓட்டை கழித்து பார்த்துட்டாலும் கூட 14-5 போகிற ஒரு 1/3 ஓட்டுக்கு மேலேயே 1 இயர் ஓட்டு அவர்கிட்ட டாக்டர் ராமதாஸ் கிட்ட எல்லா காலமும் இருந்திருக்குது. சில டைம் குறைஞ்சிருக்கலாம், சில டைம் கூடியிருக்கலாம். ஸோ அவர் 1 இயரின் அடையாளம். 1 இயர் அரசியல் வெற்றி அவரை வச்சு தான் இருக்குது. ஸோ அவரை வந்து பாமக வன்னியர்கள் விட மாட்டாங்க. திமுக வன்னியர்கள் வந்து அவர் நிலச்சி நிற்குன்னு நினைப்பான். திமுக வன்னியர் அவர் ஸ்ட்ரெங்தனாக நிற்குன்னு நினைப்பான். அப்போ தான் அவனுக்கு வாழ்வு. இவர் ஜெகத்ரட்சனுக்கு யாரால வாழ்வு வந்து? டாக்டர் ராமதாஸால தான். அதில் ஒரு சின்ன டெக்னாலஜிஸ் உண்டு. சரி, பணம் 10 செய்யும் விடுங்க, அதெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கிட்டு இப்போ அவர்கிட்ட நியாயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது பழச கிளறாண்டாம், விடுங்க புரிஞ்சு உங்களுக்கு புரியும். சரி, துரைமுருகனுக்கு எப்படி பொதுச் செயலாளர் இருக்குது? திண்டிவனம் வெங்கட்ராமன் எப்படி மத்திய அமைச்சராக வந்தார்? ஜெயலலிதா இதுக்கு 8 வன்னியரை கேண்டிடேட் போட்டாங்க. கடவுள் மாதிரின்னு ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னார் இல்லையா, குலதெய்வம்னு. அதெல்லாம் அவருக்கு தான் ஓட்டு இருக்கு, அவரை நம்பி தான் ஓட்டு, அவர்கிட்ட தான் பேரம் பேசுவாங்க. நம்ம நியாயத்தை பேசுகிறோம். அதே அடிப்படையில் அவர் அண்ணன் ரஜினிகாந்த் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்தாருன்னாரு. ஐயா, எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து தோத்தாரியா, உண்மைதான் ஐயா. ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்துட்டேன்லாம் சொன்னீங்க ஐயா. எல்லாரும் எல்லா காலமும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுயா. இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா ஐயா? வெங்கடேச பண்ணையாருக்கு அம்மா ஐயாவளி நாடாச்சு சொன்னது. உண்மை, எங்கள் சமுதாயத்தில் சொல்லக்கூடிய கருத்து. அதே மாதிரி நாமளும் உணர்ந்துட்டு செயல்படணுங்கிறது தான் அந்த அறிவுரைக்கு தன்மை. ஆனால் ரஜினிகாந்துக்கு எதிராக ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்திட்டீங்க, யாரோ வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு இன்னைக்கு வர அது பெருமையாக சொல்கிறீங்க. அப்போ நாங்களும் பெருமைப்படலாம்யா. சொல்லி அடித்தோம்யா,
அத்தனை தொகுதியிலும் தோக்கடிப்புன்னு 2009 ஜூனியரோட பேட்டி. ரொம்ப நேர்மையான ஒரு பத்திரிகை நண்பர், இன்னைக்கு ஒரு பிரபல பத்திரிகையில் இருக்கிறாரு. என்ன ஒரு கட்சிக்கு எதிரின்னு முத்திரை வரக்கூடாதுங்க, பேரை சொல்ல விரும்பல, அவ்வளோ ஆனஸ்டான தம்பி. அத்தனை தொகுதியிலும் ரவீந்திரன் துரைசாமி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை திரட்டி களத்துக்குள்ள போய் பாமக தோக்கடிக்க போறான்னு என் பேட்டியை போட்டாரு. எல்லா இடத்துலையும் நாங்கள் பேட்டி கொடுத்தோம். எங்க அண்ணா ரஜினிகாந்தை நீங்க ஊதி பறக்கிற பலூன்ல ஊசியை வச்சு குத்தி ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்களா? அதைத்தான் இப்போ விஜய்க்கும் சொல்றேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு ஓட்டு கிடையாதுன்னு. அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு யாருனாலும் ஓட்டு கிடையாது. அது ரஜினிகாந்த்னாலும் சரி, விஜய்னாலும் சரி, அஜித்னாலும் சரி, நிரூபிச்சாதான் ஓட்டு. பட் நாங்கள் சமூகங்களை பயன்படுத்தி உங்களை தோக்கடிச்சு காட்டணும். இப்பவும் சொல்றோம், மனித நீதிக்கு மனிதநீதி தான் செயல்பட்டோம். எங்களுக்கும் என்னைக்குமே நாங்க மனித நீதியை தாண்டி போகக்கூடியவங்க இல்லை. எங்க ஐயா தாளிங்க நடார் எனக்கு கொடுத்த அறிவுரையும் அதுதான். எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ வந்து மனித நீதிக்கு மனிதங்க பாதையில தான் போகணும்னு கொடுத்தாரு. அந்த அறிவுரைப்படி தெளிவாக நாங்கள் செயல்பட்டோம். அத்தனை தொகுதியிலும் உங்களை தோக்கடிச்சு காட்டணும். எப்படி? முதலியார், உடையார், யாதவர், வெள்ளாளர், கார்காத்தார், தொண்டை மண்டல வேளாளர், செங்குந்தர், கிராமணி, கள்ளர், அத்தனை ஜாதி சங்க தலைவர்களும், இதை தாண்டி எம்பிசியில் வன்னியர் அல்லாத வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், முத்தரையர், இப்படி எல்லாரையும் நாங்கள் எங்கள் சங்கம் வந்து அப்ரோச் பண்ணோம். வந்தவாசியை சேர்ந்த அன்பாளன் யாதவ், உங்க கூட இருந்த கிருஷ்ணகாந்தன் யாதவ், இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் தான் அதில் பிரெயின் அண்ட் ஒர்க்கு அமைப்பாளர். என்ன சொன்னோம்? இவங்களுக்கு மட்டும் ஒரு ஜட்ஜி நிரந்தரமாக இருந்தால் மற்ற ஜாதிக்கு எம்பிஎம்எல் எல்லாம் போகுது, நீங்கள் ஜெயலலிதா கூட தொகுதியில் போட்டுக்கிடுங்க, ஆனால் நீங்கள் பாமக தொகுதியில் போடாதீங்கன்னு சொன்னோம். எங்கள் அண்ணா ரஜினிகாந்த் 2000 தோத்த இடத்துல டாக்டர் ராமதாஸை மனித நீதிக்கு மனிதன்னு 29 சீரோவாக்கி காட்டணும். ஏன்னா நீங்கள் எங்கள் அண்ணா ரஜினிகாந்த வாய்ஸ் கொடுத்தது நக்கல் அடிக்கிறீங்கல்ல, நாங்கள் பெருமையாக சொல்கிறோம், மனித நீதிக்கு மனிதனு உங்களை அத்தனை தொகுதியிலும் தோக்கடிச்சு காட்டணும் டாக்டர் ஐயா. பட் அவர் அரசியல் சக்தி அது வேற விஷயம். தோக்கடிச்ச புறவும் அவர் மணியண்ணனுக்கு மகன் தமிழ்குமரனை விட்டு கட்சியை காப்பாற்றின தமிழ்குமரனை விட்டு பெண்ணகரத்தில் ஜெயலலிதாவை டெபாசிட் இழக்க செய்தார். ஸோ அதில் தான் அவர் நிற்கிறாரு. இப்பவும் அவர் நிற்கிறது விக்கிரவாண்டிக்குள்ள. அவர் எடப்பாடி பழனிசாமியை களத்துக்குள்ள வர விடாம விரட்டி அடிச்சார் பாருங்க. விக்கிரவாண்டிக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை களத்துக்குள்ள வர விடாம விரட்டி அடிச்சார் பாருங்க. அதுல தான் டாக்டர் ராமதாஸ் நிற்கிறாரு. டாக்டர் ராமதாஸ் நிற்கிற அணிதான் வட தமிழகத்துல 2வது இடம் வருங்கிறத தோல்வி ஒத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. ஜேவிசி சிர்ராம் தோல்வி ஒத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. சும்மா எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ரா தட்டிட்டு தெரியக்கூடாது. ரங்கராஜ் பாண்டே தோல்வியை ஒத்துக்கிட்டு விக்கிரவாண்டியை விட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. சும்மா ஜால்ரா தட்டிட்டு தெரியக்கூடாது. கோலாகல சீனிவாஸ் தோல்வியை ஒத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை விட்டு ஓடிட்டாரு. அந்த இடத்துல தான் டாக்டர் ஐயா நிற்கிறாரு. தோல்வியை ஒத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி 3வது பேர் ஒன்று ஓடுறாரு பாருங்க. அந்த இடத்துல தான் டாக்டர் ராமதாஸ் நிற்கிறாரு. இன்னைக்கும் அவர் அந்த இடத்துக்குள்ள நிற்கிறார். சரி, இப்ப எல்லா கட்சிகளும் வந்து ராமதாஸ் கிட்ட தான் பேரம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ராமதாஸை நோக்கி தான் நகருமா? அதான் இன்னைக்கு அவர் அதை தான் இன்னைக்கு உண்மைங்க, 100% உண்மை. நீங்க அன்புமணி அந்த மேடையில பேசும்போது எவங்க கைத்தட்டுனா? வன்னியர் சங்க மேடையில் அன்புமணி பேசும்போது அவரே பரிதாம, நான் ஒருத்தன் தனியா வானத்தை நோக்கி பேசிட்டு இருந்தா என்ன எந்தமே ரியாக்ஷன் இல்லை, அவ்வளவுதாங்க அன்புமணிக்கு ஈர்ப்பு. கடைசியில வேற வழி இல்லாம அன்புமணி நண்பர் மாவீரன் ஜெய குருவை பற்றி பேசியெல்லாம் கைத்தட்டு வாங்கினாரு. மீண்டும் சொல்றேன், பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாதிரி அவரா ரொம்ப நாள் பிடிச்சி முத்துராமலிங்க தேவர் வரும்போது 1.3% எடுத்து கடைசியில் இறந்தவர். முக்கிய தேவருக்கு வெற்றி, கலைஞர் 69, எம்ஜிஆர்னு ரொம்ப நாள் பிடிச்சி அவர் வர்றதுக்கு. குரு வந்து இன்னைக்கு வன்னியர் சமூக இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஐக்கானா உருவாயிட்டார. அப்போ குருவை சொல்லி தான் அன்புமணியை கைத்தட்டு வாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்ப யாருக்கிட்ட ஓட்டு இருக்கு? அன்புமணிகிட்ட இல்லைன்னு தெரியுதா? அன்புமணிக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஈர்ப்பு இல்லைங்கும் போது அன்புமணிக்கு கிட்ட ஓட்டு இல்லைன்னு தெரியுதா? நிர்வாகிகள் இருக்கலாம், மறுக்க வரலனா. அதே மாதிரி சௌமியா அன்புமணி எஃபெக்டிவ் லீடர், சௌமியா அன்புமணி எஃபெக்டிவ் லீடர். டாக்டர் ராமதாஸ் சுத்தமா சௌமியா அன்புமணி போட்டு உடைச்சிங்க. சௌமியா வந்ததுதான் டாக்டருக்கு ஒரு பெரிய நெருக்கடி சொன்ன பாத்தீங்களா? ஆமா, சுத்தமா பிடிக்கல அவருக்கு. ஆனா அவங்க எஃபெக்டிவ் லீடர். தோத்துருக்கலாம், இப்ப ஜெயித்திருந்தாலும் அதுக்காக இன்னும் ராமதாஸ் வேற டைப்ல போயிருக்கும். தோத்ததும் ராமதாஸுக்கு ஒரு பிளஸ் தான். ஓகே ஓகே. ஸோ இந்த இடம் வந்து அன்புமணிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, ராமதாஸ் வச்சு தான் ஓட்டு, ராமதாஸுக்கு ஓட்டு தான் அது. அதே வேளையில் ஜான் ஆரோக்கியசாமி 5.5% அன்புமணியை நிறுத்தி காட்டினாங்கன்னா, பான்கி முன்னால் பாராட்டப்பட்டவர், பல பன்மொழி திறமை கொண்டவர், ஹெல்த் மினிஸ்டர் டொபாக்கோ லாபியை ஃபைட் பண்ணவர், நம்ம ஏன் 108 கொண்டு வந்தவர், கரெக்டாக சொல்லிடுவோம். இதெல்லாம் அவருக்கு மெரிட்டாக சொல்லணும்னா டாக்டர் ஐயாவுக்கு மகங்கிறனால தான். அதை தாண்டி அவர்
டிஸ்டிங்க்டா எதையும் ப்ரூவ் பண்ண. சார் இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்லயும் அவர் அழுத்தமா சொல்றது சார், இந்த சௌமியா அன்புமணியை தான் அவர் வந்து எங்க குடும்பத்துல இருந்து எந்த பெண்களும் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுத்தி தான் டாக்டர் ஒரு பயங்கர கோவத்துல இருக்காரு சார். இது என் சிஷ்யம் ஒருத்தன் சொன்னான், இதுதான் சார் பிரச்சனைன்னு சொன்னான். எனக்கு அப்போ பொறி தட்டிச்சு. பட் இதை நம்ம எப்படி வெளிப்படையா சொன்னா நல்லா இருக்காதுங்கிற எண்ணத்துக்குள்ள நான் சொல்லலை. பார்த்தா இன்னைக்கு அதுதான் அவருக்கு இதா இருக்குது. மர்மகிட்ட மாமனார் தோத்து நிற்கிறதா, மர்ம கையில் உள்ள ஒரு பொம்மையாட்டு மகன் மாறிட்டானே, இது நமக்கு அவமானம் அல்லங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். நான் சௌமியா அன்புமணி மெரிட்டோரியஸான லீடர் தான். அன்னைக்கும் என்னைக்கும் ஒரே மாதிரி எல்லா இடமும் பேசக்கூடிய ஆளு. விநாயகத்துக்கு பேத்தி, வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு மகா, பொலிட்டிக்கல் இது அப்ரோச் இருக்குது, ஒரு ஆட்டிடியூடு கரெக்டாக இருக்குது, என்ன இந்து உணர்வும் இருக்குது. அது நமக்கு பொருத்தமாக அதை நம்ம பாராட்டுறோம். இந்து உணர்வும் இயல்பாக இருக்குது. ஸோ அவங்க இன்னைக்குள்ள வன்னியர் சமூகத்துக்கு ஒரு அவங்களும் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லீடர் மெட்டீரியல் தான். அன்புமணி சௌமியா அன்புமணி லீடர் மெட்டீரியல். சௌமியா அன்புமணி லீடர் மெட்டீரியல் இல்ல, சௌமியா அன்புமணி லீடர் மெட்டீரியல். விநாயகத்துக்கு பேத்தி, வந்தவாசி கிருஷ்ணசாமிக்கு டாக்டர், விஷ்ணு பிரசாத்துக்கு சிஸ்டர், சௌமியா அன்புமணி லீடர்ஷிப் மெட்டீரியல். விநாயகம்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக சட்டசபையில் காமராஜ் கூட நின்று இது பண்ணார். வடக்கல்ல அதை பண்ணதும் விநாயகம் தான். சார் இப்போ குறிப்பாக அந்த குருமூர்த்தி, சைதை துரைசாமி, இவங்க 2 பேர் போனதையும் இன்னைக்கு போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரே சார். 2 பேர் வந்து சமாதானத்துக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதையும் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரே சார் டாக்டர். அதில் கரெக்டாக பொலிட்டிக்ஸை ப்ளே பண்ணிட்டாரு. குருமூர்த்தி வந்து மோடியை பிரைம் மினிஸ்டராக ப்ரொமோட் பண்ணவர், அமித்ஷா அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஸ்டேச்சர் பெருசு. அப்போ அவரே வந்தாருன்னா பாஜகவே வந்தது மாதிரி. அப்போ பாஜக அன்புமணியை டிசைட் பண்ணிட்டு நம்மகிட்ட தான் ஓட்டு, நம்ம தான் பாமகன்னு வந்துட்டாங்க. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா 90 தொகுதியில் முக ஸ்டாலினுக்கு ஃபைட் கொடுக்க முடியாது. பாமகன்னு நேற்று வர சொன்னேன்னா ராமதாஸுங்கிற வார்த்தையை சொல்கிறேன். நம்ம மனிதநீதிக்கு மனிதங்கிறது அவரை தோக்கடிக்க வேண்டிய இடத்துல 2 இடத்துல தோக்கடிச்சு காட்டிட்டோம். 2009, 19 அது அவருக்கே தெரியும். ஏன்னா இது திரும்ப திரும்ப போட்டு அதே அடிச்சு பிரயோஜனம் இல்லை. அவரால் நம்ம பாப்புலர் ஆனோம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம எல்லா இடத்துலாம் நீதி நேர்மை உண்மைன்னு வாழக்கூடிய ஆட்கள். ஏன் ஜெயலலிதா அவருக்கு பண்ண கொடுமைக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துன்னு மட்டும் பேச மாட்டான், அன்புமணி கூட பேச மாட்டார். நான் பேசுவேன். ஐயாவுக்கு பண்ண கொடுமைக்கு ஏற்க ஜெயலலிதாவுக்கு சரியான தண்டனை கொடுத்து அந்த டேஷ் அவங்களுக்கு நியாயம்தான் கிடைச்சது, சரிதான் நான் சொல்லுவேன். ஸோ அதே வேளையில் நம்ம மனசில் உண்மை எதுன்னு படுறதும் ஆணித்தரமாக சொல்கிறோம். அந்த குருமூர்த்தி ஐயா அவர்கள் போகும்போதே நான் சொன்னேன், 10 குருமூர்த்தி போனாலும் டாக்டர் ராமதாஸ் ஈல்டாக மாட்டாருங்க கருத்தை சொன்னேன். குருமூர்த்தி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான். மிக மிக மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். இந்திய அரசியல் அவரோட பங்களிப்பு, எமர்ஜென்சி எடுத்ததெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி. பட் ராமதாஸுக்கிட்ட அது ஒன்று வேலைக்கு ஆகாதுங்கிறத நம்ம போகும்போதே சொன்னோம். 10 குருக்கள் போனாலும் ராமதாஸ் வந்து தன் பிடியில இருந்து விட மாட்டாரு, தான் தானே நினைப்பாருங்கிறத நம்ம சொன்னோம். ஃபேக்ட் அதுதான் நடந்திருக்கு. சார் இப்போ அவங்க போனதே வந்து இவருக்கு ஒரு மெசேஜ் அமைஞ்சிட்டோம் ராமதாஸ். பாஜகவே நம்ம கிட்ட இறங்கி வராங்கன்னா அப்ப அன்புமணியை அவங்க கன்சிடர் பண்ணல. அன்புமணி நத்திங் ஆயிட்டு. நான் திரும்ப சொன்னேன் இல்லையா, கலவரத்துல பலமான ஜாதிக்கார கூட நின்று பலகீனமான ஜாதிக்காரனை அடைக்குதான் போலீஸ் சட்டம் ஒழுங்க காப்பாற்றுவானே. ஒரே ஒன்று மட்டும்தான் எக்ஸப்ஷன் சொன்னோம் இல்லையா ஏற்கனவே. அதே கதை தான் இங்கே நடந்து போச்சுட்டு. பலமான ராமதாஸ் கூட நின்று பலகீனமான அன்புமணியை அடைக்கிறலான்னா இங்க வந்ததிலே ராமதாஸ் மேலும் பலம் பெற்றுட்டாரு. நோ காம்ப்ரமைஸ் ஒன்லி சரண்டர், நோ காம்ப்ரமைஸ் ஒன்லி சரண்டர். நான் தான் பாமக தொண்டர்களும் வாக்காளர்களும் என்கிட்ட தான். நீ சரண்டர் ஆயிரு, ஏன்னா ஆயிட்டு போ. 26க்கு மேலே உனக்கு எதிர்காலம் இருக்கு. 26 நான் தான், 26 நான் தான். நான் 29க்கெல்லாம் வரல. 29 எப்படியும் பண்ணிட்டு போ. 26 நான் தான் பண்ணுவேன். நான் பாதையை ஒத்து கொடுப்பேன். அதுக்கு ஒத்துக்கிட்டு வாரியனா வா, அதுக்கு சரண்டர் ஆயிட்டு வாரியனா வா. காம்ப்ரமைஸ்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ராமதாஸ் சொல்றாரு. 26 டார்கெட் பண்ண ராமதாஸ். 29க்கு 3 வருஷம் இருக்குது. இப்போ அவர் 87 வயசு ஆகுது. இந்த 3 வருஷத்துல 90 வயசுல நம்ம அரசியல் பண்றது கூட 26க்குள்ள நம்ம இப்போ பண்ணினாதான் 90ல முடியுமா முடியாதாங்கிறதே வரும். அப்ப 26ல பண்ணிடணும்னு உறுதியா நிற்கிறாரு. தான் முடிவு பண்ணு நினைக்கிறாரு. ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்றாரு பாத்தீங்களா. ஏற்கனவே சீமான் ஆப்ஷன் அவர் ஓப்பன் பண்ணினாரு. தன் மாணவன் சீமான் ஆப்ஷன் கூட இருக்குது, அவர் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு அவர் கருதுறாருங்கிறத நான் தான் சொன்னேன். எவிடன்ஸோட சொன்னேன். 1 பட்ஜெட்டை சீமானுக்கு ஆட்களை போட்டு அனுப்பி வச்சாரு. 2வது மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தாரு. 3வது மாநாட்டுக்கு அழைப்புக்கு சீமானை பேசி வாழ்த்து வாங்கினார். வேற எந்த தலைவர்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. பட் இது ஊடகம் வந்து சீமான ராமதாஸ் விரும்புறாரு, அது சொல்ல மாட்டாங்க. இதுதான் தமிழக ஊடகத்தோட
நீதி நியாய நெடுமலை. ஏன்னா ரங்கராஜ் பாண்டேக்களும் கோலாகல சீனிவாசனும் இது ஜேவி ஸ்ரீராம் போன்ற என் சகோதரர்கள் ஒரு வகையில் எனக்கு கொள்கை அடிப்படையில் மோடி விஷயத்தில் என் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கக்கூடிய ஊடகம் இல்லை. இதை எப்படி அவங்க மூச்சு விடுவாங்க? அவ கண்ணை மூடி விட மாட்டாங்க. அவங்க எல்லா புலன்களையும் பொத்திக்கிட்டு போயிட மாட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஜீவ சகாப்தன்கள், சவுக்கு சங்கர்கள், இவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் நான் சொல்கிறது தரவு. ஏன்னா ஒருத்தன் கேள்வி கேட்குறான், விஜய் கூட பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேட்குறாப்புல. இல்லைங்கிறாரு. பட்டு பேச்சுவார்த்தை நாளைக்கு வராதுங்கிறத மறுக்கல. அப்போ விஜயும் ஒரு ஆப்ஷன் ஆட்டு காட்டுறாரு. உண்மையில அவருக்கு கம்ஃபர்டபுள் ஆப்ஷன் ஆட்டு அவர் சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல விரும்புறது அவருக்கு சிஷியமானவன் சீமான். ஓ கண்டிப்பா எனக்கு அது 100% தெரியுது. ஓகே சார். இப்போ இந்த அதனாலதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரோடு உறவு கலமாகவே வேணும்னு சொல்றாரு. யார சொல்றாரு? அந்த நபருக்கு தெரியும் யாரையா சொல்றாரு. அவரைத்தான் சொல்றாரு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரிடம் உறவு கலவாமை நன்றுன்னு அவங்கள்ட்ட ஒரு கான்டாக்டே வேண்டான்னு சொல்றாரு. பட் எப்படி லேண்ட் ஆகிறாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்க. சீமானை காட்டி கூட எடப்பாடி கிட்ட 35-40 சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். விஜயை காட்டி கூட சீட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் சீமான் 234 தனிச்சு நிற்பாங்கிறதுல சீமான் ரொம்ப உறுதியாக இருக்காரு, கிளாரிட்டியோடு இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன கூட்டணி யார் கூட கூட்டணினாலும் தான் முடிவு பண்ணுவாங்கிறதுல தெளிவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் கூட்டணி பேச போவாங்க. சிராக் பஸ்வானுக்கு ஓட்டா, வசந்திகுமார் பராசுக்கு ஓட்டா? சிராக் பஸ்வானுக்கு தான், ராமதாஸுக்கு தான் ஓட்டு. சார் இப்போ வழக்கறிஞர் பாலு அவரை நீக்கினது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ராமதாஸ் வந்து அது ஒரு பெரிய மூவ் பண்ணிட்டாரோ பாலு என் நண்பர், ரொம்ப திறமையான தம்பி, வெரி டேலண்டட், ஹார்ட் ஒர்க்கிங், ஆனஸ்ட்டு, நிதானமாக விஷயங்களை அணுகுவார், லெபோரியஸ் மேன், இண்டிபெக்டபிள் ஒர்க்கர், சமூக நீதிக்காக வன்னியர் சமூகமும் தாண்டி தெளிவாக பேசக்கூடிய ஒரு நிதானமான சிந்தனையாளர். அவர் இந்த ஒரு இதில் ராமதாஸால் நீக்கப்படுறது எனக்கு வருத்தம் தான். உண்மையிலே எனக்கு வருத்தம் தான். அவர் அமைப்பை சார்ந்து மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்றாலும் அவர் பாலுக்கு நம்ம ஒரு வெல்விஷர் தான். ஓட்டுன்னு வரும்போது மக்கள் வந்து ராமதாஸை பார்த்து தான் சீட்டை கொடுப்பாங்க. மற்ற கட்சிகள் ராமதாஸ்கிட்ட தான் டீல் பண்ண விரும்புவாங்க. ஒரு வேளையில் அன்புமணிகிட்ட டீல் பண்ணி அதில் பாலுவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதாங்கன்னா ஏதோ கொஞ்சம் கூட்டி குறைச்சி கொடுப்பாங்கல்ல, கொடுத்தாவும் நமக்கு மகிழ்ச்சி தான். இப்போ இந்த ராமதாஸோட இந்த டீல் அது வந்து அன்புமணிக்கு இப்போ ஆப்ஷனே இல்லாமல் சரண்டர் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கா சார்? அன்புமணிக்கு இப்போ ஆப்ஷனே கிடையாதா? அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனிச்சு நிற்க போகிறோன்னு வைங்க. ஓகே, ராமதாஸுக்கு படத்தை போடாமல் நிற்க முடியாத, எங்கள் குலசாமின்னு போடாமல் நிற்க முடியாத, அப்போ நீ என் குலசாமின்னு சொல்லிட்டு என் யாரோ ஹீரோ கொலையில் மிதிக்கிறேன்னு சொல்லுவார உடனே. இன்னைக்கு அதை சொல்லியிருக்காரு சார். அதுதான். அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே இடியாப்ப சிக்கலில் தான் இது போயிட்டு இருக்குது. ஆனால் சௌமியா அன்புமணி தரப்பு என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கலன்னா ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட்டிருப்பாரோன்னு சந்தேகம் இருக்கும். ஸோ மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் மகனுக்கும் தந்தைக்கும் உருவாயிடுச்சு. இது காம்ப்ரமைஸ் ஆகி ஒர்க் அவுட் ஆகுமா சார் வர தேர்தலில்? ஏன்னா இது இப்படியே போயிட்டு காம்ப்ரமைஸுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை டேனியல். சரண்டர் அன்புமணி டாக்டர் ஆகிடும், சரண்டர் ஆகணும். ஓகே, நோ கொஸ்டின் ஆஃப் காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி வரும். நீ உள்ள விட்டு கொடுக்கணும், நான் உள்ள விட்டு கொடுக்கணும்னு வரும். அதெல்லாம் இல்லை. நான் தான் பேசுவேன், எனக்கு தான் ஓட்டு, என்கிட்ட தான் பேச வருவாங்க. இல்லை உங்ககிட்ட பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு அன்புமணி. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. அன்புமணி ராமதாஸோட சேர்ந்த அன்புமணி 5.5% ஓட்டு எடுத்தார். அதில் ராமதாஸுக்கு தான் வெயிட்டேஜ். ஓ சார், இப்போ குருமூர்த்தி, சைதை துரைசாமி இவங்கெல்லாம் போய் நடத்தின பஞ்சாயத்து தோல்வி தானே? ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்லிட்டாரு டிரால முடிஞ்சு பஞ்சாயத்து அப்படின்ட்டு. தோல்வி தானே சார்? சைதை துரைசாமி அண்ணன் ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். பாமகவுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? நட்பு. ஆடிட்டர் குருமூர்த்தி டெல்லியில விஷயங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சவர். ஸோ அவர்கிட்ட பதவிக்காக போய் நின்றுக்கலாம். ஐயா இதை மறக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளா தட்டுனார்ல, நம்மளும் இந்த விஷயங்களையும் சொல்லணும்ல. பதவிக்காக உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி போய் நின்று இருக்கலாம். ஸோ அந்த இதில் மோடி கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர். ஸோ அவரும் நம்ம சொன்னால் சில இதுகளை ப்ராமிஸ் பண்ணுனா நடந்துருங்கிற மாதிரி நினச்சிருக்கலாம். இன்னும் கூட அது ஹோப் இருக்குன்னு கூட அவர் நினைக்கலாம். அது எல்லாம் ட்ரான்னு தானே சொல்கிறாரு. மேட்ச் எண்ட் ஆயிட்டுன்னு சொல்றாரு. அப்போ மீண்டும் குருமூர்த்தி வரலாம். குருமூர்த்தி வந்தாலும் அவனை சரண்டர் பண்ண சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிடுவேன் பாரு. இவரு என்ன சொல்லுவார், என்ன இருந்தாலும் மகன் தானே அது இதுன்னு, நாளைக்கு அது நீங்கள் அதை பாருங்கள், ப்ராக்டிக்கலாக பாருங்கள், பிரிஞ்சிருந்தா உள்ள நஷ்டங்கள், சேர்ந்து இருக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் சொல்லுவார். ராமதாஸ் சிம்பிள், செல்ஃப் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் தான் பெரியவன், மகனோ மகளோ பொண்டாட்டியோ பிள்ளையோ, செல்ஃப் ஃபர்ஸ்ட். இதுதான் தேரி, ஹியூமன் சைக்காலஜி இதுதான்.
அது நான் ஈகோ உள்ள ஒரு தலைவர், பதவியே இல்லாமல் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணவன். அந்த பதவிக்குள்ள மகனை வச்சதுனால மகன் என்னையே ஆட்டம் காட்டிட்டான் மருமக ஓட அட்வைஸில். அப்போ நான் எப்படி காம்ப்ரமைஸுக்கு போக முடியும்? சரண்டராக சொல்லுங்க, பார்த்துக்கலாம். அதான் சொல்றாரு அவர். ராவணி சொன்னா சரண்டராக சொல்லுங்க, நோ காம்ப்ரமைஸ். நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.